Hi friends, welcome back to my channel Jansi Wonderful Days. போன வீடியோவில் நான் நம்ம கார்டனை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நியூ லுக் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக கொஞ்சம் செடிகள் வாங்க போகிறோன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம கார்டனை நான் எப்படி அந்த செடிகள்லாம் வச்சு எப்படி நம்ம கார்டனை நியூவாக மாற்றிருக்கேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் என்னோடய வீடு, அப்புறம் கார்டன், அப்புறம் பேக் சைடு வீடு அதெல்லாம் சில கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன். முதல்ல அதை பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட ஃப்ரண்ட் எலிவேஷன் எங்கள் வீடு இப்படி இருக்குது. அப்புறம் உங்களுக்கு கார்டன் காட்டணுன்றதுனால காரை நாங்கள் வெளியே விட்டுருக்கேன். இந்த சைடில் நாங்கள் ஒரு 2 பேம்பு வச்சுருக்கேன். நல்லா ஹைட்டாக அந்த மூங்கில் வரும், பார்க்க அழகாக இருக்கிறதுனால வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. முதல்ல இது காய் ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்புறம் ரெடில்ஸில் இங்கே ஒரு இடத்துல உரம் கொஞ்சம் வாங்கிட்டு போட்டோம். இப்போ ரொம்ப நல்லா காய்க்குது. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நாங்கள் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் கார்டனில், சில டிப்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த செடியெல்லாம் முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க. முதல்ல நிறைய காய் வச்சுருந்தோம். நிறைய மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது, பூச்சிலாம் நிறைய வந்ததுனால இப்போ எல்லாமே பூச்செடியாக மாற்றிட்டோம். செம்பருத்தி இருக்குது. அப்புறம் கரும்பு பொங்கலுக்கு வாங்கினது வேஸ்ட் பண்ணாமல் அதையும் பூமியில் வச்சுருக்கோம். அப்புறம் செடியை பூமியில் வச்சா நல்லா வேகமாக வளரும், நல்லா நிறைய பூக்கள் பூக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அது மற்ற இடத்த நம்ம ஆக்குப்பை பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே தொட்டி கிடையாது, இது எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு நம்ம வைக்கிற உரை. அந்த உரையில் நான் ஒரு நமக்கு பிடிச்ச கலர்ஸில் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அதில் நமக்கு பிடிச்ச விருப்பமான செடிகளை ஒன்று அதில் வச்சுருக்கேன். அதனால் இடத்தையும் அடைக்காது, அது பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். நிறைய தண்ணி நம்மளால் அந்த பூமியில் ஊற்ற முடியும். அதனால் நல்லா செடி நல்லா வளரும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த டிப்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்தது இந்த ரோஸஸ் இந்த ரோஸ் பெங்களூர் ரோஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம கிளைமேட்டுக்கு வருமானு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அவங்க சொன்னாங்க அதிக வெயிலும் அதிக மழை அந்த பனி எதுவும் படாமல் பர்ஃபெக்டாக இருக்கணும் டெம்பரேச்சர் அப்படின்னாங்க. எங்கள் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு செவுர் மாதிரி வரும், சீலிங் மாதிரி வரும். அதனால் வெயில் அதிகமாக படாததுனால இதை நம்பி நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ பூக்குது, எப்படி செடி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பன்னீர் ரோஸ், அப்புறம் நாட்டு ரோஜா, இது ரெண்டுமே வாங்கியிருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புல் மேட்டுக்கு மேட்சாக ஒரு செடி வைக்கணும்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன். இது பக்கத்துலேயே ஒரு யானையும் செட் பண்ணியிருக்கேன். அப்போ ரெண்டும் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு தனியாக அழகாக தெரியும். அந்த செடியும் நான் அந்த ரவுண்டு போட்டு எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த மேட்டில் தான் செப்பரேட்டாக அழகாக தெரியும். அடுத்தது இங்கே கேஸ் சிலிண்டரை உள்ளே வச்சு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சைடு வச்ச மாதிரி இங்கேயும் அந்த செடியும் வச்சுட்டு ஒரு யானை பக்கத்தில் வச்சுருக்கேன். ரெண்டு சைடும் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். அப்புறம்
அப்புறம் இந்த கார்டனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த முல்லை செடி தான். நான் ஒரு வாட்டியும் நர்சரி போகும்போது முல்லை செடி தான் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அது அப்படியே கொடி மாதிரி ஏறி போய் அப்புறமா அங்கேருந்து பூ பறிக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தடவை வச்ச அழகாக மேலே வந்து இப்போ மொட்டு விட்டுருக்கு. பார்ப்போம் எவ்வளோ பூக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சேர்ஸ் எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக வாங்கிட்டேன். ஒரு 5 சேர்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டர் டேபிள் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினது. இந்த கிளாஸ் ஃபினிஷிங்கில் பார்க்க நல்லாவே மேட்சிங்காக இருந்துச்சு. அந்த க்ரீன் மேட்டில் போட்டோன்னே இன்னும் லுக்காக இருக்குது. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் வந்து கார்டனில் புதுசாக மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு 6 லவ் பேர்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு லவ் பேர்டு வந்து இப்போ முட்டை இட போகுது. அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இதோ இந்த லவ் பேர்ட்ஸ் தான் முட்டை இட போகுது. அது வயிறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். அப்புறம் 2 கோழி, நாட்டுக்கோழி வச்சுருக்கோம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்க வளர்க்குறாங்க. அப்புறம் இந்த வெத்தலை பார்த்தீங்களா, முதல்ல நான் ஒரு பழைய வீடியோ வச்சு போட்டிருந்தேன். அந்த வெத்தலையில் வந்து வேறு மாதிரி நாங்கள் பந்தல் மாதிரி போட்டிருந்தோம். இதில் வந்து ஃபுல்லாக பேம்பு மூங்கில் கொம்பில் வந்து அதை நாங்கள் சுற்றி விட்டுருக்கோம். போன தடவையே நான் சொன்னேன், இந்த மூங்கில் கொம்பெல்லாம் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கன்னு. இந்த சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கோம். மூங்கிலில் வந்து சுற்றி இந்த வெத்தலையை விட்டுட்டோம். அது கூடவே இந்த பிளாக் கலர் ஒயர் போகுது பார்த்தீங்களா, இதில் வந்து லைட்ஸ் செட் பண்ணியிருக்கோம். இந்த லைட்டு வந்து மழை வந்தாலும் ஒன்றும் ஆகாது, தண்ணி பட்டுச்சுனாலும் ஷாக் அடிக்காது. அதனால் நாங்கள் இது பாரிஸில் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இது கார்டனில் இருக்கிறதுனால எப்பயும் நம்ம தண்ணிலாம் செடிக்கு ஊற்றும் போது கண்டிப்பாக படும். பசங்க இங்கேயே தான் விளையாடுறாங்க. அதனால் இந்த மாதிரி ஷாக் ப்ரூஃப் நாங்கள் வந்து இந்த ஒயர் வாங்கியிருக்கோம். வெத்தலை பார்த்திங்கன்னா 3 கொடி விட்டுருக்கோம். 3மே வந்து மூங்கில் பச்சை கலர்லேயே வாங்கி அதுக்கு மேட்சிங்காக நாங்கள் போட்டிருக்கோம். ஏன்னா மற்ற கொம்பெல்லாம் வைக்கும் போது தனியாக தெரியும். இப்போ இது வந்து க்ரீன் பக்கத்துலேயே இன்னொரு க்ரீன் நம்ம வைக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் மேட்டு. இது பார்க்க வந்து உண்மையான புல் மாதிரி இருக்கும். ஆனால் இவ்வளோ புல் வந்து நம்ம திடீர்னு ஒரே நாளில் வளர்க்குறது கஷ்டம். அதனால் இந்த மாதிரி ஒரு க்ரீன் மேட்டு அப்படி நேச்சுரலாக பார்த்திங்கன்னா அது நம்ம புல் வளர்ந்தா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். அதனால் இந்த ஷீட்டை நான் வாங்கி போட்டிருக்கோம். அதை நீங்கள் அப்படியே மணலில் போடாமல் அதுக்கு கீழே வந்து மொசைக்கு போட்டுட்டு, மொசைக்கல் எங்கள் வீட்டில் பேலன்ஸ் இருந்துச்சு வீடு கட்டினது, அதை போட்டுட்டு அது மேலே இந்த மேட்டை போட்டிருக்கோம். பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ அப்படியே தூரமாக இருந்து பார்க்கும்போது இந்த செடி எல்லாமே தொட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டராக யூனிஃபார்மாக அழகாக இருக்குது. ஆனால் தொட்டி கிடையாது, இது உரம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தொட்டியில் வச்சா மினிமம் கொஞ்சம் தான் நம்ம வேர் போகி செடி வளரும். ஆனால் இது வந்து கரெக்டாக டைரெக்டாக வந்து வேர் வந்து அடியில் பூமிக்கு அடியில் போகுது, நல்லா வளரும். பார்க்குறது வந்து பிளாக் கலர் கிரானைட்டில் நான் இது போட்டிருக்கேன். அது பாருங்கள், சாதாரணமாக கிரானைட் கல்லில் போடாமல் அதையும் வந்து நாங்கள் இவ்வளோ அழகாக அதை வந்து மோல்டு பண்ணி ஒரு ஸ்டெப் படி போயிட்டு அதுக்கப்புறமா கிரானைட் கல் ஒரு மேடை மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். இது ஏன்னா பசங்க வந்து லீவ் டைமில் இது மேலே சொப்பு வச்சு விளையாடுறோம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டாங்க. அதனால் அவங்களுக்காக இதை நான் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்தது இப்போ நம்ம பேக் சைட் போகலாம். நம்ம வீட்டுக்கு பின்னாடியும் நான் கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். அது என்ன செடின்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு சின்ன வாழைக்கண்ணுக்கு வச்சுருக்கோம். இப்போ தான் ஒரு 5 days பிஃபோர் தான் இது வச்சோம். இது வந்து பச்சை வாழைப்பழம், ரொம்ப ஹைட் இல்லாமல் மீடியம் ஹைட் வந்த உடனே காய்க்கும். நாங்கள் சரி எப்படி வருதுன்னு பார்ப்போன்றதுனால நான் இது வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது 2 வாழை மரம் இந்த கார்னரில் வச்சுருக்கோம். அது வந்து ஏலக்கி, அது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கி வச்சுருக்கோம். காய்க்கும் போது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. இது இங்கே உள்ளே போகுது. ஆனால் எங்கே போகுதுன்னு பாருங்கள். இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்குது, அது உள்ளே போகுது. அதுக்கப்புறம் அது எங்கேன்றதை நான் பேக் சைடில் போயிட்டு வீடை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே உள்ளே போயிட்டு மேலே ரூஃபுக்கு மேலே போகுது பாருங்கள். அதான் இந்த பில்டிங் வந்து பேக் சைடில் கட்டும் போது இந்த தென்னை மரம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அதனால் அந்த கட்டமாக வச்சு அது கொஞ்சம் கேப் விட்டு மேலே ரூஃபுக்கு மேலே அந்த தென்னை மரத்தை விட்டாச்சு. ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று தென்னை மரம் ரொம்ப அழகாக செட் பண்ணிட்டு இப்போ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் எங்களோட வீடு பேக் சைட் வியூ. இது வரைக்கும் வந்து மார்னிங் வியூ கார்டன் பார்த்தீங்க, என்னோடய வீட்டோட மார்னிங் வியூ பார்த்தீங்க. இப்போ வந்து நைட் வியூ கார்டன் ப்ளஸ் என்னோடய வீடை நீங்கள் பாருங்கள். இங்கே பேம்பு வெளியே இருக்கு இல்லையா, இங்கேயும் நாங்கள் வந்து இந்த வால்ஸில் லைட் போட்டிருக்கோம். அப்போ நைட்டு வந்து அந்த செடியில் அந்த லைட் பட்டு நல்லா அழகாக இருக்கும். இப்போ நம்ம கார்டனை பார்க்கலாம், நைட் வியூ எப்படி இருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சுனாலும் வெளியே வந்து கொஞ்சம் நம்ம கார்டனில் உட்காரும் போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அப்படியே மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த சீலிங் போட்டிருக்கோம். அந்த இருக்கிறதுனால கொஞ்சம் கார்டனில் அவ்வளோவா வெயில் படாது, செடியும் நல்லா வளரும். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, இந்த வெத்தலை கொடியில் வந்து ஒயர் லைட்ஸை வந்து சுற்றியிருக்கோம். அது நைட்டு வந்து லைட் போட்டு விட்டால் அழகாக இருக்கும்னு. பாருங்கள் நைட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நம்ம கார்டன் வந்து டாப்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அப்புறம் மேலே இருந்து ஒரு வியூ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அந்த லைட் போட்டோன்னு ரொம்ப ஒரு ஸ்பார்க்கிளாக அந்த கார்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவில் சில சேஞ்சஸ் பண்ணி எப்படி புது கார்டனாக நாங்கள் செட் பண்ணோன்றதை பார்த்தீங்க. எனக்கு தெரிஞ்ச சில கார்டன் டிப்ஸை உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸில் எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.